கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வால்யூம் ஸ்டடி நம்ம இந்த நாளில் பார்க்கறது இல்லை. மாறாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்றகால ஆகாரமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த பாடத்தை பார்க்கக்கூடிய காரணம் நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, மறுபடியுமாக இஸ்ரேல் தேசத்துல கடந்த வாரம் அதிக யுத்தம் மற்றும் ரொம்ப பெரிய நிகழ்வு போன வாரம் ஆச்சு. ரொம்ப விசேஷமா நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் மற்றும் லெபனான் அவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அதுலயும் விசேஷமாக அதாவது சனிக்கிழமை, நேத்து இல்ல முந்தா நேத்து சனிக்கிழமை என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் உடைய அவங்களுடைய ஆர்மி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹெஸ்புல்லா என்னக்கூடிய அமைப்பு அதோடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இஸ்ரேல் தாக்குனாங்க. அந்த ஒரு தலைமை ஸ்தானத்துல தாக்கும் போது அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசரல்லா அவர் இறந்துட்டார். இது மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பத்தி எறியக்கூடிய ஒரு சூழலா அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த மாதிரி தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் சுத்தி நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் போது கண்டிப்பா நமக்குள்ள சில கேள்விகள் எழும்பலாம். பாருங்க, இன்னையோட 360 நாள் ஆச்சு. 360 நாள், 360 டேஸ், 360 நாள் ஆச்சுங்க. இஸ்ரேல கண்டினியூஸா அந்த தேசத்தை யுத்தம் கண்டினியூஸா இருக்கு. ஏறக்குறைய ஒரு வருஷம், 360 நாள், பைபிள் பிரகாரம் ஒரு வருஷம் தொடர்ந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இஸ்ரேல்ல அந்த ஒரு யுத்தம் காணப்படுது நம்ம பார்க்கிறோம். ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி தொடர்ந்து இஸ்ரேல் மேல நடக்கக்கூடிய தாக்கம், அவர்களுடைய எதிரி ஜனங்கள் இஸ்ரேல் மேல தாக்குதல், இது நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா நம் வாழக்கூடிய நாட்கள் கண்டிப்பா ரொம்ப கடைசி காலத்துல இருக்கிறோம் எனக்கூடிய ஒரு எச்சரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நாம் இஸ்ரேலை எப்படி பார்க்கணும், ரொம்ப முக்கியமா புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம் இஸ்ரேலை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது சகோதர சகோதரிகளே, பாருங்க, இஸ்ரேல் பற்றியான தீர்க்க தரிசனம், ரொம்ப விசேஷமா தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, இத எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, தேவன் தன்னுடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, முன்னாடி சம்பவிக்கக்கூடிய நிகழ்வுகளை தங்களுடைய பரிசுத்த தீர்க்க தரிசிக்கு தேவன் சொல்றார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது, என்னுடைய கோபாக்கனையை அந்த ஜனங்கள் மேல காபிக்குவேன், அவங்கள அழிச்சு போட்டுருவேன், அதாவது கோபாக்கனை எனக்குரியது. இந்த மாதிரி தேவன் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறார். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, ரொம்ப விசேஷமாக தேவனுடைய குணலட்சணம் கண்டிப்பா தேவன் அன்பானவரா இருக்கிறார், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த தீர்க்க தரிசனத்துல தேவன் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கண்டிப்பா தேவன் கோபப்படுறாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. அவருடைய தெய்வீக திட்டத்துல அவர் நேர்த்தியா செய்யக்கூடிய காரியம் இருக்கு சகோதர சகோதரிகளே.
சோ தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டா, ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ குணலட்சணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொழிப்புக்க கூடாது. ஏன்னா இப்போ இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய சில காரியத்தை பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் பாதிப்பாகுது. இடையில பொதுமக்கள், குழந்தைகள் உட்பட அவங்க என்ன ஆகுறாங்கன்னா சாகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாமானியமாக அதாவது ஒரு சாமானிய ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்போது நமக்குள்ள என்ன தோணுதுன்னா ஒரு இரக்கம் வருது. இன்னும் குழந்தைகள் கூட இருக்கிறாங்களே. கண்டிப்பா ஒரு புதிய சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளைகளாக இறக்கப்படுறது தவறு கிடையாது. ஆனா கிறிஸ்தவ குணலட்சணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொலிப்பிக்க கூடாது. ஏன்னா தேவன் தீர்க்க தரிசனத்துல ஒரு விஷயம் சொன்னார்னா அவர் செஞ்சே ஆகுவார். சோ இந்த ஒரு காரியத்தை இஸ்ரேல் பத்தியான தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜனங்களுக்கு தேவனே இறங்கி யுத்தம் பண்றார். புரியுதுங்களா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார், அவருடைய சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பேன். மாம்சீக இஸ்ரேலர்கள் அந்த கடற்கரை மணல் வகுப்பார். அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா அது எப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார்னா, அவங்களுடைய சொந்த தேசத்துல அவங்க அந்த ஒரு சொந்த எல்லையில அவங்க அங்க குடியிருக்கணும். அந்த சொந்த எல்லையில இருந்து தான் பூமியில இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் தான் தேவனுடைய திட்டம். இந்த மாதிரி தேவனுடைய திட்டம் இருக்கும் போது அதுக்கு இடரலா இருக்கிற யார் இருந்தாலும், இது கர்த்தர் செய்யற யுத்தம், கர்த்தருடைய ரதத்துல நடக்கக்கூடிய யுத்தம். கர்த்தருடைய ரதத்துக்கு எதிராக யார் வந்தாலும் தேவன் என்ன பண்ண மாட்டார், அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் யுத்தம் செஞ்சுதான் ஆகுவார். ஒருவேளை தீர்க்க தரிசனம், விசேஷமாக இஸ்ரேல் பத்தியான தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்கும் போது இது கர்த்தர் செய்யக்கூடிய யுத்தம். அவங்களுடைய சொந்த ஜனங்களுக்கு ஆபிரகாமுக்கு பண்ண வாக்குத்தத்தத்தை தேவன் அவர் நிறைவேற்றார். சோ இதுக்கு இடரா இருக்கக்கூடிய யார் இருந்தாலும் கண்டிப்பா தேவன் என்ன பண்ண மாட்டார், அவர் சும்மா விட மாட்டார். சகோதர சகோதரிகளே பாருங்க, இப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் இல்லை. தேவனுடைய திட்டத்துல நம்மளுடைய தேவன் தான் அவர் என்ன பண்ணாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த சந்ததியை நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொன்னு போட்டு நீங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு வனாந்திர பயணத்திலிருந்து அவங்க கானான் தேசத்துக்கு போகும்போது தேவன் தான் சொன்னார். உதாரணத்துக்கு சவுல் ராஜா அவருடைய நாட்கள்ல நீ அமலேற்கிற நீ என்ன பண்ண, முற்றிலுமா அழிச்சு போடு, ஆடு மாடு உட்பட நீ என்ன பண்ணாத, விடாத. அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு, ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியா சொல்றாரு. அதே தேவன் தான் இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு அவருடைய சொந்த தேசத்தை அவங்க சுதந்திரிச்சு கொள்ளணும்னா தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்ன அதே விஷயம்தான் இப்ப என்ன நடக்குது. இது தேவன் தான் நடத்துறாரு சகோதர சகோதரிகளே. சோ ஒருவேளை நம்ம தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கணும், ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம கையாளணும், முக்கியமா இஸ்ரேல் பத்தியான தீர்க்க தரிசனத்தை நம்ம கவனிக்கணும்னா இப்படித்தான் நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு பாடத்தை பொறுத்த மட்டும். சரி, இப்போ இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்தை நம்ம கவனிக்கும் போது இது கர்த்தர் இஸ்ரேல் அபிரகாமுடைய சந்ததிக்கு அவரே செய்யக்கூடிய ஒரு யுத்தமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம கிறிஸ்தவ குணலட்சணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொலிப்பிக்க கூடாது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே போல தேவனுடைய விஷயத்துல நம்ம எடுத்து பார்க்கும் போது அவர் யாருக்கும் பாரம்பட்சம் பார்க்காத தேவன். எப்படின்னா பாருங்க, இப்போ தேவன் தான் இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்யறாரு. இதே தேவன் தான் எப்போ கர்த்தர் இயேசுவை அந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ளலையோ இதே தேவன் தான் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய நியாய தீர்ப்பை தன்னுடைய சொந்த தேசமான இஸ்ரேலுக்கே அவர் கொடுக்கிறார். கர்த்தர் இயேசுடைய முதலாம் வருகையில AD 70ஆம் ஆண்டு நீங்க தேசத்துல இல்லாதபடிக்கு சிதறண்டு போவீங்க. தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த ஜனங்களை முற்றிலும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து போட்டார், சிதறடிச்சார். சோ பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே தீர்க்க தரிசனம் எனக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல.
ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன இஸ்ரேல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம், என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம் இஸ்ரேலை பத்தி அனுதினமும் வரக்கூடிய செய்திகள், அனுதினமும் வரக்கூடிய நிகழ்வுகள் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பயந்துடக்கூடாது, இல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆச்சரியத்தோட பார்க்க கூடாது. ஏன்னா இது தேவன் அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு இப்படித்தான் நடக்கும்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலியமா சொன்னாரு. அதுதான் நடக்குது. இப்போ புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் எப்படி இஸ்ரேலை நம்ம புரிஞ்சுக்கலாம், இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்துல மையமா நம்ம என்ன காரியத்தை கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே பாருங்க, ஒரு உதாரணத்தோட நம்ம இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் எப்படி பார்க்கலாம்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டம் நம்ம எடுத்துக்கொண்டா, நம்ம கையில இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள், நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்துல ரெண்டு ஆகமம், அதாவது ரெண்டு சாட்சிகள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, ரெண்டு புஸ்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. 1189 சாப்டர்ஸ் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. அதே போல 31,000 வசனங்கள் இருக்கு. இந்த மாதிரி தேவனுடைய அதாவது வேதத்துல இவ்வளவு அம்சங்களை நம்ம ஒரே ஒரு சீட்ல இல்ல ஒரே ஒரு பேப்பர்ல காமிங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி காமிக்கலாம்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பார்த்தாலே போதும். பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல டிவைன் பிளான் சார்ட்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய எல்லா அம்சமும் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கு. புதிய ஏற்பாடும் இருக்கு, பழைய ஏற்பாடும் இருக்கு, 1180 சாப்டர் இருக்கு, 31,000 வசனம் இருக்கு. ரொம்ப எளிமையா பார்த்து புரிஞ்சுக்கொள்ள, ஒரு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா முழு வேதாகமும் தேவனுடைய டிவைன் பிளான் சார்ட்ல ஒரே ஒரு பேப்பர்ல நம்ம போடலாம். சரி, அதே போல நம்மளோட 6 வால்யூம், ரசல் எழுதின 6 வால்யூம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த மாதிரி ஒரு வடிவம்ல நம்ம போடலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். முதல் வால்யூம், 2வது வால்யூம், 3வது வால்யூம், 4வது வால்யூம், 5வது வால்யூம், 6வது வால்யூம், இந்த 6 வால்யூமும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த மாதிரி ஒரு சார்ட் வடிவத்துல நம்ம என்ன பண்ணலாங்க, பொருத்தி பார்க்கலாம். பாருங்க, யுகங்கள் பத்தியான தெய்வீக திட்டத்தை எடுத்துக்கொண்டா தேவன் என்ன பண்றாருன்னா நிலைகள் பத்தியும் பேசுறாரு, யுகங்கள் பத்தியும் பேசுறாரு. 2வது வால்யூம்ல கால கணக்குகள் குறித்து பேசுறாரு. 3வது வால்யூம்ல இந்த ராஜ்யங்கள், உலக ராஜ்யங்கள் எப்படி அழிவுக்கு வருதுன்னு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக எனக்குடைய பாடத்துல பேசுறாரு. 4வது வால்யூம் இந்த சுவிசேஷ யுக அறுவடை குறித்து பேசுறாரு. 5வது வால்யூம் நம்ம பார்க்கும்போது எப்படி விழுந்து போன மனுக்குலம் தூக்கி நிக்க வைக்கப்படுறாங்க, அட்டோன்மெண்ட், ஒப்புரவின் நாள் பத்தி பேசுறாரு. 6வது வால்யூம் புதிய சிருஷ்டி பத்தி விசேஷமா பேசுறாரு. அது மாதிரி சகோதர சகோதரிகளே, ரொம்ப சிம்பிளா 6 வால்யூம் நம்ம எளிமையா இந்த ஒரு டிவைன் சார்ட்ல பொருத்தி பார்க்கிறோம். அதே போலதான் இஸ்ரேல் பத்தியான தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுக்கும் போது ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு நாள்ல நம்ம தியானிக்க போறோம். இந்த ஒரு 5 முக்கியமான பாயிண்ட நம்ம எடுத்து தியானிக்கும் போது, அதாவது இஸ்ரேல் அது பத்தியான தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம், ஒரு மிகப்பெரிய பிக்சர். ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சுருக்கமா ரொம்ப முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் மாத்திரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு நாள்ல நம்ம தியானிக்க போறோம். அதோ விசேஷமாக புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம் வாழுகிற இந்த அறுவடை காலத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாடத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு பாடம் எங்கத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம்னா, கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 7வது நம்பர், கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம், தேவனோட ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு துவங்கின காலம் 1874 இருந்து நம்பர் 10 தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்பர் 10 என்னன்னு பார்க்கும்போது புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை மாம்சீக இஸ்ரேல்கள் மூலியமாக அது இந்த பூமியில கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல துவங்குற காலம் இருக்கும். அப்படின்னா என்ன பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது
கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம், கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்திலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு ராஜ்யம். இது இடையில நடக்கக்கூடிய 5 நிகழ்வு தான் நம்ம பார்க்க போறோம். விசேஷமாக இஸ்ரேல் பத்தியான ஒரு 5 முக்கியமான பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்ல இருந்து புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமக்கு தேவன் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாடத்தை தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அந்த 5 பாயிண்ட் என்ன பாருங்க. முதலாவது பாயிண்ட் 1878, 1878, 1878. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் சத்தியம். ரெண்டாவது 1914, 1914, 1914. அடுத்தது சங்கீதம் 83. அதுக்கு அடுத்தது எசேக்கியேல் 38. அதுக்கு அடுத்தது பர்ஜிங் அவுட். பர்ஜிங் அவுட்னா பிரித்து எடுத்த. சோ சகோதர சகோதரிகளே, கண்ணுக்கு தெரியாத பாகத்திலிருந்து கண்ணுக்கு தெரிகிற பாகம் இடையில இஸ்ரேல் பத்தியான தீர்க்க தரிசனத்துல என்ன ஒரு விஷயம் பார்க்கிறோம்னா இந்த ஒரு 5 பாயிண்ட் தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ நம்ம முதல் பாயிண்ட்டுக்குள்ள கடந்து போலாம். 1878. சரி, இந்த 1878ல என்னென்ன சத்தியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது இந்த ஒரு டேட்டு தான் சத்தியம். 1878, 1878. இத குறித்து நம்ம வேதத்துல வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஜெகேரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெகேரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இரட்டிப்பான நன்மை. ஐ வில் ரெண்டர் டபுள் அன்டு தி. இரட்டிப்பு, டபுள். ஸோ இந்த இரட்டிப்பு எனக்கூடிய வார்த்தைக்கான ஆங்கில அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது repetition or duplication. Repetition or duplication of the same time of length. Corresponding time, ஒரே காலகட்டம். ஸோ சகோதர சகோதரிகளே, இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது ரெட்டிப்பான அப்படின்னா ஒரு காலம் நன்மை இருந்தா அதுக்கு ரெட்டிப்பானனா சரியான இன்னொரு காலம் தண்டனை இருக்கும். ஸோ இஸ்ரேலோடைய விஷயத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் த டபுள், இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ரெட்டிப்பான நன்மை மற்றும் தண்டனை குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இஸ்ரேலுக்கு எப்போ தேவன் நன்மையா இருந்தார், இஸ்ரேலுக்கு எப்போ தேவன் தண்டனை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது பிசி, கிமு, கிறிஸ்துக்கு முன் 1813. இந்த டேட் ரொம்ப முக்கியம். இந்த டேட்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனோட தெய்வீக திட்டத்தை எடுத்து பார்க்கும்போது தேவன் ஆபிரகாம், ஐசாக், யாக்கோப் முற்பிதாக்கள் இவங்க 3 பேருக்கிட்ட தேவன் தனித்தனியா தொடர்பு கொண்டார். எப்போ யாக்கோப்புடைய மரிக்கிறாரோ, எப்போ யாக்கோப் மரிக்கிறாரோ, இல்ல யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்க எப்போ உருவாகிறாங்களோ, இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யாக்கோப்புக்கு மரணத்துக்கு பின்பு தனித்தனியா அவங்களுடைய ஜனங்கள் முன்பாக தேவன் தொடர்பு கொண்ட தேவன் இப்போ ஒரு தேசத்து மூலியமா என்ன பண்றாரு, தொடர்பு கொள்றாரு. அப்படின்னா யாக்கோப்புடைய மரணத்துக்கு பின் ஆபிரகாம், ஐசாக், யாக்கோப் தனித்தனியா தேவன் தொடர்பு கொண்ட தேவன் இப்போ ஒரு தேசத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னா தொடர்பு கொள்றாரு. யாக்கோப்போட மரணத்துக்கு பின்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்க்கும்போது ஃபேவர் வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. ஸோ அது எவ்வளோ காலம்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய முதலாம் வருகை வரைக்கும். அப்படின்னா தேவன் அவருடைய ஃபேவர், அவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தார்னா தங்களுடைய பரிசுத்த நியாயாதிபதிகள் மூலியமாக, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலியமாக, ராஜாக்கள் மூலியமாக தேவன் என்ன பண்ணார்னா அவருடைய ஜனங்களை தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து வந்த தேவன்
எப்போ தன்னுடைய சொந்த மகன் கர்த்தர் இயேசுவை அவங்க நிராகரித்தாங்களோ, ஏற்றுக்கொள்ளலையோ, அந்த நாள்ல இருந்து என்ன ஆயிட்டாருன்னா தேவன் அவங்களுக்கு தண்டனையின் காலமா கொடுத்துட்டார். அது எப்போன்னு பார்க்கும்போது 1813 இருந்து AD 33 வரைக்கும். எப்போ கர்த்தர் இயேசு சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது கண்டிப்பா அந்த நாட்டுல இருந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது தண்டனையின் காலமா ஆச்சு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த ரெட்டிப்பு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ காலம் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்களோ அவ்வளோ காலம் அவங்க என்ன அனுபவிச்சாங்கன்னு பார்க்கும்போது தண்டனை அனுபவிச்சாங்க. அந்த தண்டனையின் காலம் எப்படின்னு எவ்வளோன்னு பார்க்கும்போது AD 33 இருந்து 1878 வருடம் இருக்கும் அவங்க தேசத்துல இல்லாதபடிக்கு சிதறுண்டு போனாங்க. சகோதர சகோதரிகளே, ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த ஒரு ரெட்டிப்பான நன்மையோ சரி தண்டனையோ சரி பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி அந்த ஒரு தண்டனையின் காலம் முடிஞ்சிட்டு பிறகு 1878 ஆண்டு பிறகு என்ன ஆச்சுன்னா, மறுபடியுமாக சிதறடிக்கப்பட்ட அந்த ஒரு தேசம் ஒரு சின்ன குழு, பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் எனக்கூடிய ஒரு சின்ன குழு மூலியமாக இஸ்ரேல் மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு ஒரு சின்ன ஜனங்களாக போய் சேரலான்னு அவங்க பிரகடனை பண்ணாங்க. அது பேர் தான் பென்டாடிக்வா. பென்டாடிக்வா இல்லைன்னா முதல் ஆலியா டு பாலஸ்டைன். ஆலியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணலாம், திரும்ப குடி போகலாம், இமிகிரேஷன் ஆலியா அப்படின்னா. ஸோ இந்த ஒரு பெட்டாடிக்வா எனக்கூடிய அந்த இடத்துல தான் இஸ்ரேல் ஜனங்க ஒரு சின்ன அளவுக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க. பெட்டாடிக்வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பிக்கையின் வாசல். இது வரைக்கும் அவங்களுடைய சொந்த தேசம் நம்பிக்கை அற்ற நிலையில இருந்த சொந்த தேசம் எப்போ அந்த ஒரு தண்டனை காலம் முடியுதோ அது ஒரு நம்பிக்கையின் வாசல். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு மறுபடியும் போருந்து நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, 1878 ரொம்ப முக்கியமான நாள். இது வேதாகமத்துல கொடுக்கப்பட்ட நாள். இஸ்ரேலோடைய ரெட்டிப்பான அந்த ஒரு ஆசீர்வாதம் மற்றும் தண்டனை காலம் முடியும் போது தேவன் மறுபடியுமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அப்படின்னா மறுபடியுமாக தேவன் அவங்களுக்கு ஆசீர்வாதமும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு அவங்க போறதுக்கு தேவன் வழி கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதே போலதான் சகோதர சகோதரிகளே, இந்த இணையான காலத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது இஸ்ரேல் த டபுள் நம்ம எடுத்து பார்க்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். எப்படி இஸ்ரேலுக்கு தேவன் ஒரு ஃபேவர் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் கொடுத்தாரோ, எப்போ அவங்க மேசியாவை ஏற்றுக்கொண்டாம போயிட்டாங்களோ அவங்களுக்கு எப்படி தண்டனை வந்துச்சு, அதே போல சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்தவர்களுக்கோ தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு காலம் ஆசீர்வாதமான காலம் கொடுத்தார். எப்போ இருக்கும்னா 1878 வருஷம் இருக்கும். அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், காத்திருக்கணும். மாறாக கிறிஸ்தவ மண்டலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்டதுனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா கர்த்தர் இயேசுக்காக காத்திருக்காம இந்த உலகத்தோடைய ராஜ்யத்தோட அவங்க வேசிதானம் பண்ணதுனால அவங்கள என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள தள்ளிட்டார். பாபிலோனை முற்றிலுமே என்ன பண்ணிட்டாருன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டார், தள்ளி விட்டார் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இது கூட ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இஸ்ரேல் பத்தியான எப்படி தேவன் இஸ்ரேலை புறக்கணிச்சிட்டாரோ அதே போல கிறிஸ்தவ மண்டலத்தையும் தேவன் இப்ப என்ன பண்ணிட்டாரு, புறக்கணிச்சிட்டார். 2 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 23:37 மற்றும் வெளிப்படுத்தல் 18:4. முதலாவது மத்தேயு 23:37 நம்ம வாசிக்கலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தனமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. பாருங்க, இது யூதர்கள் தங்களுடைய சொந்த மெசியாவை ஏற்றுக்கொள்ளாதனால வந்த விளைவு. இப்போ கிறிஸ்தவ மதம் கிறிஸ்டியன்டம் அவங்க கர்த்தர் இயேசுக்காக காத்திருக்காம அவங்க ராஜ்யத்தை எடுத்து
அவங்க ஆளுகை செய்தனால வந்த விளைவை நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 18 நம்ம வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்க, அவளை விட்டு வெளியே வாருங்கள். சகோதர சகோதரிகள், ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இது நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த ஒரு பாடத்துல. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ரெண்டாவது பாயிண்ட் 1914 புறஜாதியின் காலம். சகோதர சகோதரிகளே, வசனம் நம்ம வாசிக்கலாம். லேவியாகமும் 26:18. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்களை பாவத்தின் நிமித்தம் பின்னும் 7 அத்தனையாய் உங்களை தண்டித்து. பாருங்க, இது தேவன் இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. நீங்க தேவனுடைய கட்டளைகளை பிரமாணத்தை நீங்க கேட்கலன்னா நான் உங்களுடைய பாவத்துக்கு ஏற்ற எத்தனை வாட்டி தண்டிப்பேன் தேவன் சொல்றாருன்னு பார்க்கும்போது 7 அத்தனையா 7 டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இஸ்ரேல் ஜனங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்கள் என்னன்னா, தேவனுடைய பிரமாணங்களை அவங்க என்ன பண்றது இல்ல, கை கொள்றது இல்ல. ரொம்ப விசேஷமாக தேவனுக்கு எதிராக அருவருப்பு தக்கதாக அவங்க என்ன பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னா, விக்கிரக ஆராதனை, அந்நிய நுகத்தில் பிணையது, அதாவது வெளியே போய் மேரேஜ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை அவங்க தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய கட்டளைகள் அவருடைய பிரமாணங்களை அவங்க தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அசட்டை பண்ணினே இருக்கும் போது ஒரு காலகட்டத்துல எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் தேவன் அவருடைய சொந்த ஜனங்களை அவர் மேற்பார்வையில அவர் நியமிச்ச ராஜாக்கள் இல்ல அவர் நியமிச்ச தீர்க்கதரிசிகள் அவர் நியமிச்ச ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் இவங்க மூலியமா தான் தேவன் வழிநடத்தின தேவன் இப்ப என்ன பண்றாருன்னா, கடைசி ராஜாவாகிய எசேக்கியேல் கையிலிருந்து ஜெதேக்கியா கையிலிருந்து என்ன பண்றாருன்னா, அவர் அந்த ராஜ்யத்தை எடுத்து புறஜாதி ராஜா கையில கொடுத்துடுறாரு. ஜெதேக்கியா ராஜா கையிலிருந்து புறஜாதி ராஜா கையில என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கொடுத்துடுறாரு. அவங்க செஞ்ச பாவத்துக்கு எத்தனை வருஷம் புறஜாதிகளுடைய கையில அவங்க இருக்கணும்னா 7 அத்தனை காலங்களாக 7 டைம்ஸ். சோ அப்படின்னா நம்ம தீர்க்க தரிசனத்துல எடுத்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 360 நாள், பைபிள் பிரகாரம் 360 நாள். ஒரு நாள் ஒரு வருஷம், தீர்க்க தரிசனம் வருஷம். அப்படின்னா 7 × 360 2520 வருஷங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புறஜாதிகளுடைய கையில இருப்பாங்க. அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களை சொந்த ராஜாக்கள் கிடையாது, புறஜாதி ராஜாக்கள் அவங்க அடிமையா வச்சுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. இது எப்போ நம்ம பார்க்கும்போது 606 BC எப்போ நெபுகாத்நேசர் அவர் எருசலேமுடைய ஆலயத்தை சுட்டு அந்த ஜனங்களை சிறை பிடிச்சுன்னு போறாரோ அப்ப துவங்கி 1914 1914 வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு 7 அத்தனை தண்டனைக்குள்ள அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கடந்து போயிட்டாங்க நம்ம பார்க்கிறோம். காரணம், தேவனுடைய பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இது எப்போ, இந்த காலம் முடிகிற டைம் எப்போ வசனத்துல நம்ம பார்க்கும் போது எசேக்கியேல் 21:27 நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வரும் மட்டும். உரிமைக்காரன் அவர் வரும் மட்டும். இப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய உரிமைக்காரன் யார்? கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு வரவேற்கும் அவங்க அந்த 7 அத்தனை காலத்துடைய தண்டனை அவங்க என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது 1914 பத்தியான மிகப்பெரிய தீர்க்க தரிசனம், இஸ்ரேல் பற்றியான ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம போன
அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஸ்டடியில பார்த்தோம். 1914ல பிரதர் ரசலுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அதை குறித்து. பட் ரொம்ப முக்கியமா இந்த 1914 பத்தியான சத்தியங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட நம்ம முக்கியமா பார்க்கலாம். தானியல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியல் 2ஆம் அதிகாரம் 34. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பு களிமண் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. ஆமா. சோ இது நம்ம பார்க்கும்போது ஃபாலோ கிளாஸ்ல 5ஆம் உலக பேரரசு என்னக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சப்ஜெக்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த ஒரு சிலை பாருங்க, அந்த ஒரு பிரம்மாண்டமான சிலை 4 உலக பேரரசை குறிக்குது. பொன்னான பாபிலோன், மேதோ பர்ஷியா, கிரீக், ரோம், அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து அமைப்பு, ரோமன் கேத்தலிக், ரோமன் அதாவது ரோம் கூட மதம் சேர்ந்து அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பாக 1260 வருஷம் ஆளுகை செஞ்சது. இந்த பேரரசுகளுக்கெல்லாம் ஒரு சின்ன கல்லு தான் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு முடிவா வந்துச்சு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா அந்த ஒரு சின்ன கல் எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யம் குறிக்குது. தேவனுடைய ராஜ்யம் குறிக்குது. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனோட ராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே அதுல 2 பாகங்கள் காணப்படுது. ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத பாகம், இன்னொன்னு என்னன்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிகிற ஒரு பாகம். இப்போ தேவனோட ராஜ்யத்தோடைய கண்ணுக்கு தெரியாத பாகம் எப்படி, அது எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன கல்லு போலதான் இருக்கும். ஏற்ற நேரத்துல கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனம் சம்பவிக்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னா, சங்கீதம் 2:9 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்காலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பாருங்க, குயக்கலத்தில் போல் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சட்டி பானை எப்படி நொறுக்கி போடுறாரோ அதே போல உலக பேரரசுகள் அவர் என்ன பண்ணிட்டாரு, நொறுக்கி போட்டார். கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசன்னத்துல அவர் வந்திருந்த போது செஞ்ச காரியம் என்னன்னு பார்க்கும்போது உலக பேரரசை நொறுக்கி போட்டார். தேவனோட ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன கல்லாத்தான் இருக்கும். இப்போ அந்த நொறுக்கி போன அந்த ஒரு சிலை அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நல்லா மையா தூள் தூளா ஆகி ஒரு மிகப்பெரிய காற்று அந்த தூளை வாரி கொண்டு போயிட்டு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய பர்வதம் உருவாகுது. அதே போலத்தான் தேவனோட ராஜ்யமும் கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன கல்லா இருக்கக்கூடிய தேவனோட ராஜ்யம் மிகப்பெரிய பர்வதமா மாறுது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, தேவனோட ராஜ்யத்துல 2 பாகங்கள், கண்ணுக்கு தெரிகிற பாகம், கண்ணுக்கு தெரியாத பாகம் நம்ம சொல்லும் போது அந்த ஒரு சின்ன கல்லு பாருங்க, உங்க கையில ஒரு சின்ன கல் எடுத்துக்கங்க, ஒரு மிகப்பெரிய பர்வதம் முன்னாடி நீங்க நில்லுங்க, அந்த கல் என்ன நம்ம கையில இருக்கிறது என்ன ஆகாது, அதே போலத்தான் தெரியாது. அதே போலத்தான் தேவனோட ராஜ்யம் கூட ஒரு சின்ன கல்லா இருக்கக்கூடிய, அதுதான் கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய தேவனோட ராஜ்யம் தான் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பர்வதமா எல்லா ஜனங்கள் உணரும்படிக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரிகிற பாகமா மாறும். சகோதர சகோதரிகள், இது ரொம்ப முக்கியமான சத்தியம். ஒருவேளை நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவ ராஜ்யத்தை பத்தி ஒரு தெளிவு அறிவு வேணும்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்தாலே போதும். கண்ணுக்கு தெரியாத சின்ன கல் அதை அடிச்சு நொறுக்கி போட்டு மிகப்பெரிய பர்வதமா மாறுது. நம்ம ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். எனக்குடைய மிகப்பெரிய சத்தியத்தை இந்த ஒரு 5ஆம் உலக பேரரசு எனக்குடைய மிகப்பெரிய சத்தியத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, இதுக்கும் இஸ்ரேல் பற்றியான தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? சகோதர சகோதரிகளே, எப்ப கர்த்தர் இயேசு இந்த ராஜாக்களுடைய ஆளுகையை அடிச்சாரோ அதுதான் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமா போச்சு. எப்படின்னா, இது வரைக்கும் அநேக பேரரசு கையிலிருந்து அநேக ஜனங்கள் கையிலிருந்து இருந்த அந்த ஒரு இஸ்ரேல் தேசம் ஆட்டோமேன் துர்க்
ஆட்டோமேன் துருக்கியர்கள் அவங்க கையில இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கையில போகுது. அப்படின்னா கர்த்தர் இயேசு அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தேசத்தை, அந்த ஒரு நிலத்தை அவர் எடுத்து அவங்களுடைய சொந்த ஜனங்க கையில கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது ராஜாக்களுடைய காலம் முடியும் போது உலக போரே வந்துச்சு. அந்த உலக போர்ல விசேஷமாக முதலாம் உலக போர்ல ஒரு யூத சயின்டிஸ்ட் வெடிகுண்ட தயாரிச்சார். சாம் வைஸ்மேன் எனக்கூடிய சயின்டிஸ்ட். அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு ஒரு கைமாறாக அபிஷியல் சிம்பத்தியாக என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு இஸ்ரேல் என்னக்கூடிய தேசம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு பால்ஃபோர் என்ன பண்றாருன்னா பத்திரமா எழுதி கொடுக்குறாரு. கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இது வந்து மனுஷனுடைய செயல் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு நிலத்தை வந்து ஒரு கவர்மெண்ட் சிம்பத்தி பேஸ்ல கொடுக்குறாங்கன்னா இது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை தான். ரொம்ப விசேஷமா சொன்னா கர்த்தர் இயேசு எல்லா ராஜாக்களை பார்க்கலும் மிகப்பெரிய ராஜாவாக நின்று அவங்களோட சொந்த தேசத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னா தேசத்தை கொடுக்குறாரு. 1914 ரொம்ப உறுதியான சத்தியம், ரொம்ப உறுதியான சத்தியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய காலத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய இஸ்ரேல் அரபு யுத்தம். சங்கீதம் 83 மூன்றாவது பாயிண்ட் பாருங்க சகோதர சகோதரிகளே. இஸ்ரேல் அரபு யுத்தங்கள் இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இந்த சங்கீதம் 83 குறித்து அநேக சகோதரர் மத்தியில ஒரு 2 விதமான ஆலோசனைகள் இருக்கு. இந்த சங்கீதம் 83 வந்து ஒரே வாட்டி நிகழக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு சகோதரர்களுடைய நம்பிக்கை. இன்னொரு சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது இந்த 83வது சங்கீதத்தை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா இது ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தெரியல, இது தொடர்ந்து நடக்குது. ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். அப்படித்தான் தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பாருங்க, இஸ்ரேல் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து அவங்க சுதந்திரம் பெற்றுக்கொண்டது போதே வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க பிறந்த குழந்தையாக அவங்களுடைய சொந்த தேசத்துல அன்னைக்கு தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்பவே அரபியர்கள் என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க. மே 15ஆம் தேதி 1948 இருந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து யுத்தம் வந்து தேசத்துல அவங்க சுதந்திரம் பெற்றுக்கொண்ட அன்னிக்கே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த இன்னொரு யுத்தம் ரொம்ப பெக்யூலியரான வார், 6 days வார், 6 நாள் யுத்தம், இஸ்ரேல் அரபியோட யுத்தம். எல்லா அரபு தேசம் வந்து சேர்ந்து இவங்களை அப்படியே கடல்ல தள்ளிடலான்னு அவங்க பார்த்தாங்க. ஆனா மாறாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அவங்க கடல்ல தள்ள, இவங்க வந்து அவங்களோட நிலத்தை பிடிச்சிட்டாங்க. ஜூன் 5ஆம் தேதி நடந்த ஒரு யுத்தம். அதுக்கப்புறம் ஜூலை வார் 2000 மற்றும் 2006 நடந்த யுத்தங்கள், இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் ஹெஸ்புல்லா. இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா, லெபனான் கிட்ட மறுபடியும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ இது 2000 மற்றும் 2006 நடந்த யுத்தங்கள். அப்போ இப்போ சமீபமா போன அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் 360 நாள் இஸ்ரேல் அட் 360 days. ஸோ சகோதர சகோதரிகளே, இப்போ ஏறக்குறைய ஒரு வருஷமா இந்த ஒரு யுத்தம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தொடர்ந்து நடந்துனே இருக்கு. இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, இல்ல சீரியா. இதுல என்ன ஒரு விசேஷம்னு பார்க்கும்போது அமைதியா இருந்த ஈரான் கூட என்ன ஆயிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா இஸ்ரேல் அரபுகள் யுத்தம் வந்து நடந்துனே இருக்கு. சரி, இப்போ இந்த ஒரு 83வது சங்கீதத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே? இந்த ஒரு தியானத்தை உங்க மத்தியில நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த 83வது சங்கீதத்தை ஒரு மேப்ல, அதாவது உலக மேப்ல வந்து இஸ்ரேலுடைய மேப்ல வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுடைய எதிரிகள் எங்கெங்க இருக்கிறாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு பாடத்தை பேசின சகோதரர் வந்து இந்த 83 வந்து 2 விதமா நீங்க தியானிங்க அப்படின்றார்.
அப்படின்னா ரெண்டு விதமான நம்ம எப்படி தியானிக்கலாம்னா, ஒண்ணு அவங்களுடைய மேப்பை வச்சு பாருங்க, இன்னொன்னு அவங்களுடைய எதிரிகளுடைய பேரை வச்சு பாருங்க. பேர் ரொம்ப முக்கியம். ஏன் பேர் ரொம்ப முக்கியம்னு பார்க்கும்போது, அந்த எதிரிகளுடைய பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுடைய டாக்டிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டாக்டிக்ஸ்னா எப்படி அவங்க வந்து யுத்தத்தை கையாள்வாங்க, இல்ல அவங்க 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 எந்த விதத்துல அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இந்த ஒரு விதத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு 2 ஆலோசனையை சகோதரர் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து இது முதலாவது அப்ரோச், முதலாவது விதம் இந்த 83 தியானிக்கிறதுக்கு. 2வது விதம் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு சங்கீதத்தை வந்து ஆசாப் அவர் வந்து அவருடைய மனத்தோடைய கலக்கத்துல வந்து ஜெபிக்கிறார். இது ஒரு ஜெபம். இது ஆக்சுவலி இஸ்ரேலோடைய எதிரிகள் வந்து அவங்கள தாக்கும் போது ஆசாப் வந்து ஜெபிக்கிறார். ஜெபத்துல வந்து தேவனை நோக்கி, தேவன் அவரோட இருந்து 2 விசேஷமான யுத்தத்துல தேவன் ஆச்சரியமா அவங்கள காப்பாத்தினார் பழைய ஏற்பாடு காலத்துல. அந்த ஜெபத்துல அவர் என்ன பண்றாருன்னா வச்சு இந்த ஒரு 83 பேசுறார். அந்த ஜெபம் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலயும் 4ஆம் அதிகாரத்திலயும் அந்த ஜெபம் இருக்கு. அப்படின்னா 7ஆம் அதிகாரத்துல என்ன ஜெபம், 4ஆம் அதிகாரத்துல என்ன ஜெபம் பார்க்கும்போது நம்ம வசனத்தை வாசிக்கிறதுல அதோடைய மைய விஷயத்தை மட்டும் தியானிக்கிறோம். நியாயாதிபதியா இருக்கக்கூடிய டெபோரா மற்றும் பாராக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, டெபோரா தேவனால அனுப்பப்பட்ட அந்த ஒரு நியாயாதிபதி இஸ்ரேல் ஜனங்களை தாக்க வரக்கூடிய எதிரி தேசத்தை இவங்க மிகப்பெரிய படைபலத்தோட போய் அட்டாக் பண்றாங்க. இது ஒரு விதம். இதுல யார் வழி நடத்துறாருன்னு பார்க்கும்போது தேவன் டெபோராவை ஒரு நியாயாதிபதியாக பயன்படுத்தி அந்த பாராக்கு மூலியமாக தேவனே போய் யுத்தம் செஞ்சு இஸ்ரேலுக்கு ஜெயம் கொடுக்கிறார். இது முதல் விதம். 2வது வந்து நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல கிதியோன் 300 பேரை வச்சு, கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, வெறும் தீவெட்டி, கையில ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் அங்க வந்து ஊதக்கூடிய அந்த ஒரு ட்ரம்பெட், அந்த ஒரு எக்காலம், இதுலயே என்ன வராங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜனங்கள், அவங்களுடைய எதிரிகள் அவங்களே அடிச்சு செத்துக்கிறாங்க. அதாவது 2 விதமான ஜெபத்தை, 2 விதமான ஜெயத்தை வந்து இந்த இடத்துல ஆசா வைக்கிறாரு. தேவனே நீங்க ஒரு மிகப்பெரிய படையோட இஸ்ரேல் உடைய சேனாதிபதியோட நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஜெயத்தை கொடுங்க. இது ஒரு விதம். 2வது, எங்களால சமாளிக்க முடியலையா, எங்களுடைய எதிரிகள் அவங்களே செத்துக்கிட்டோம். இந்த 2 வழியாகத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது தேவன் இந்த இஸ்ரேல் அரபு யுத்தத்தை தேவன் செய்ய போறார். இதோடைய விளைவு நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 83:17 இஸ்ரேல் ஜனங்க யாரை போற்றுவாங்க, யாரை புகழ்வாங்கன்னு பார்க்கும்போது 83:10 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. பாருங்க, யெகோவா என்னக்கூடிய தேவரே, அவங்கள யெகோவா தேவனைத்தான் அவங்க புகழ்வாங்க. பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இவங்களுடைய எண்ணம் நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது யெகோவா தேவன் தான் அப்படின்னு. ஆனா தேவனுடைய உண்மையான சித்தம் என்ன இஸ்ரேல் ஜனங்க மத்தியில பார்க்கும்போது அவங்க யெகோவா தேவனையா போற்றணும், யெகோவா தேவனையா புகழணும்னு பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல. தேவ சித்தம் என்ன இஸ்ரேல் மத்தியிலனா, அவங்க கர்த்தர் இயேசுவோடைய நாமத்தை போற்றணும், கர்த்தர் இயேசு தான் மேசியான்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க அது தெரிஞ்சுக்கிறது தவறுதனால தான் தேவன் எசேக்கியேல் 38 நடக்கக்கூடிய யுத்தத்தையே அவர் என்ன பண்றாரு, வைக்கிறார். ஸோ இந்த எசேக்கியேல் 38 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான 2 விஷயம். கோகு மாகோகு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா படையெடுத்துட்டு இஸ்ரேலை தாக்க வருவாங்க. அந்த ஒரு ஆர்மகதான் எனக்கூடிய யுத்தத்தோடைய கடைசியில யாக்கோப்பின் இக்கட்டு காலம் வரும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசனத்துல சகோதர சகோதரிகளே, இந்த எசேக்கியேல் 38க்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, தேவன் இது வரைக்கும்
அவர் எந்த ஒரு மதத்தையும் வந்து முற்றிலுமாக அழிக்கல. இந்த எசேக்கியேல் 38ல 2 முக்கியமான மதத்தை தேவன் என்ன பண்ண போறாருன்னா அழிக்க போறார். 2 முக்கியமான மதங்கள். அது என்னன்னா கிறிஸ்துவ மண்டலம், கிறிஸ்டியன்டம், மற்றும் யூதா, அதாவது யூதர்கள். இது 2 மதங்களை தேவன் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கும்போது அழிக்க போறார். காரணம் என்ன? இப்ப மற்ற மதம்லாம் இருக்கு இல்லைங்களா, முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்து இருக்கிறாங்க. ஏன் தேவன் விசேஷமாக கிறிஸ்டியன்டம், கிறிஸ்துவ மண்டலம் மற்றும் யூதர்களை ஏன் தேவன் அழிக்கிறார்? காரணம் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய பிரமாணங்களை வச்சு இவங்க கையாள தெரியல. தேவனுடைய பிரமாணங்களை மிஸ்யூஸ் பண்ணதுனால, அது சரியான விதத்துல பயன்படுத்த தெரியாதனால, அதை தவறாக பயன்படுத்துறதுனால தான் இந்த 2 மிகப்பெரிய மதத்தையும் தேவன் என்ன பண்ண போறாருன்னா அழிச்சு போடுறாரு. எசேக்கியேல் 38 அந்த ஆரம்பகாதான் யுத்தத்தோடைய ஆரம்பத்துல கிறிஸ்தவ மண்டலத்தை முழுமையா தேவன் என்ன பண்ண போறாரு? அழிச்சிட்டு போறாரு. யாக்கோப்பின் இக்கட்டு காலத்துல பொய்யா இருக்கக்கூடிய யூதர்களை முழுமையா தேவன் என்ன போறாருன்னா அழிச்சிட்டு போறாரு. இப்போ நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, இஸ்ரேல்ல யுத்தம் நடக்குது, இஸ்ரேல்ல குண்டு விழுந்துச்சு, இஸ்ரேல்ல தாக்கிட்டாங்கன்னு. ஆனா உண்மையா இஸ்ரேல தான் தாக்குறாங்களா? இல்ல, பேரளவுல இருக்கக்கூடிய ஜனங்க தான். ஆனா தேவன் யார கவனிக்கிறார்னா இஸ்ரேல கவனிக்கிறது இல்ல, இஸ்ரேல கவனிக்கிறார். அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான யூதர்களை மாத்திரம் தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா கவனிக்கிறார். அந்த உண்மையான யூதர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் மத்தியில உண்மையான இஸ்ரேலை பிரிக்கிறது தான் அந்த யாக்கோப்பின் இக்கட்டு காலம். அந்த யூதர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 33ல இருந்து 38 நம்ம வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடி நான் உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்கள் இராதபடி நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூட்டி வர செய்து உங்களை ஜனசதலங்களின் வனாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களுடைய முகமுகமாய் வழக்காடுவேன், உங்களோடு கூட முகமுகமாய் வழக்காடுவேன். நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடியது போல உங்களுடனும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் தேவன் என்ன பண்ணுவார்னா வழக்காடுவார். அவங்கள ஒரு வனாந்திர அனுபவத்துக்குள்ள என்ன பண்ண போறாருன்னா தேவன் கூட்டின்னு வந்துட்டு என்ன பண்ண போறாருன்னா, நம்ம மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து பாருங்க, அவங்கள வனாந்திர அனுபவத்துக்குள்ள மறுபடியும் கொண்டு வராருன்னா அதுதான் யாக்கோப்பின் இக்கட்டு காலம். ஒரு வனாந்திர அனுபவம்னா மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலத்துல என்ன பண்ண போறாருன்னா தேவன் கோலின் கீழ், ஒரு கோலின் கீழ் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள கொடுக்குறாரு. அந்த கோலின் கீழ்ல அவங்க என்ன பண்ண போறாருன்னா செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கள் உட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். பாருங்க, இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த கோலின் கீழ் அந்த ஜனங்களை அனுப்புவார். அப்படி அனுப்பும் போது அவருடைய உடன்படிக்கை என்னன்னு காமிக்குவார். அந்த உடன்படிக்கையில என்ன வருதுன்னா கலகக்காரர் யாரு, துரோகிகள் யாரு. அந்த தேசத்துல இப்போ இஸ்ரேல் தேசத்துல நம்ம எடுத்துக்கன்னா கலகக்காரர்கள் துரோகிகள் தான் இருக்கிறாங்க. தேவனுடைய உடன்படிக்கை தெரியாத ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வனாந்திர அனுபவமோ கோலின் கீழ் போகக்கூடிய அனுபவத்தை தேவன் கொடுத்துட்டு கலகக்காரர் துரோகிகள் பிரித்து என்ன பண்ண போறாருன்னா ஒரு அருமையான ஜனத்தை தேவன் என்ன பண்ண போறாரு, கொண்டு வர போறாரு. சரி, இந்த ஒரு கோலின் கீழ் பார்க்கும்போது இந்த ஒரு கோலின் கீழான அனுபவம் என்னன்னா, பொதுவா கோல் எதுக்கு குறிக்குதுன்னா ஒரு சிட்சிப்பு கொடுக்குது, ஒரு சிட்சிப்பு தண்டனையை குறிக்குது. அந்த சிட்சிப்புல கலகக்காரர்கள் துரோகிகள் மத்தியில ஒரு வகுப்பார் பிரிவாங்க.
சோ அதுதான் நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரித்தெடுத்தல் யாக்கோப்பின் இக்கட்டு காலத்துல நடக்குது. சரி, இந்த ஒரு கோலின் கீழான அனுபவத்தை குறித்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவியாகமும் 27:32 தசம பாகம் என்னக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கிறோம். தசம பாகத்துல என்ன குறிக்குதுன்னா 10ல ஒரு ஆடு, அதாவது 10க்கு 1 தான் தசம பாகம். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 100 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அவங்க எப்படி கொடுக்குவாங்கன்னா ஒரு கோலை வச்சுப்பாங்க, ஒவ்வொரு ஆடும் அந்த கோலு கீழே அனுப்புவாங்க. அந்த மாதிரி 9 ஆடு போயிட்டு பிறக்க 10வது ஆடு போகுது பாத்தீங்களா, அந்த 10வது ஆடை ஒரு மார்க் பண்ணுவாங்க. அந்த மார்க் பண்றது தான் அது கர்த்தருடைய ஆடு. 9 மாடு அவங்களது, 10வது ஆடு யாருதுன்னு பார்க்கும்போது கர்த்தருது. இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது அது ஒரு பரிசுத்தம், இது தேவனுக்காக பிரித்தெடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடா இருக்கு. சோ இதுதான் அந்த ஒரு கோலின் கீழ் அனுபவம். நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கலகக்காரர்கள் துரோகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான இஸ்ரேலர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஒரு கோலின் கீழ் போகக்கூடிய அனுபவம் போலதான் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எப்படி இருக்கும்னா ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். நகரத்தில் இருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். பாருங்க, நகரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது 1000 பேர் இருந்தா அதுல எவ்வளவு பேர் தான் மிஞ்சிருப்பாங்க? 100 பேர். 100 பேர் மிஞ்சிருந்தா எவ்வளவு பேர் தான் இருப்பாங்க? 10 பேர். 10 பேர் இருந்தா 10ல ஒருத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது 10 பேர் கலகக்காரர்கள் துரோகிகள் இருந்தா ஒருத்தர் மட்டும் தான் பரிசுத்தமா இருப்பாங்க. அப்படின்னா இந்த ஒரு யாக்கோப்பு இக்கட்டு காலத்துல கலகக்காரர்கள் 10 பேர் இருந்தா அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் பரிசுத்தமா தேவன் என்ன பண்ண போறாருன்னா பிரிக்க போறார். அவங்க தான் உண்மையான இஸ்ரேல். அவங்க பேர் என்னன்னு பார்க்கும்போது ஹோலி ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல், பரிசுத்த மீதியானவர்கள். கலகக்காரர்கள் மற்றும் துரோகிகள் மத்தியில பிரித்து எடுக்கப்பட்ட வகுப்பார், உத்தமமான இஸ்ரேலர்கள். இவங்க யாருக்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டவர்கள் பார்க்கும்போது கலகக்காரர்கள் மற்றும் துரோகிகள் மத்தியில பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்காங்க சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு மீதியானவர்கள் குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். யார் இவங்க அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரத்தை தாண்டி வந்தவங்க, ஆர்மகதான் யுத்தத்துல இருந்து தாண்டி வந்தவங்க, யாக்கோப்பின் இக்கட்டு காலத்துல இருந்து தாண்டி வந்தவங்க, 2ஆம் உலகத்தோடைய முடிவு பார்த்து தாண்டி வந்தவங்க, இந்த சுவிசேஷ யுகத்தை பார்த்து, இந்த சுவிசேஷ யுகத்தோடைய அறுவடையை பார்த்து தாண்டி வந்தவங்க. அதாவது 2ஆம் உலகத்திலிருந்து 3வது உலகத்துக்கு கடந்து போறவங்க தான் இந்த ஹோலி ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலோடைய மீதியானவர்கள். சகோதர சகோதரிகளே, இவங்க தான் தேவனோட ராஜ்யத்தோடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல பிரதிநிதியா இருப்பாங்க. அப்படின்னா மத்த உலக ஜனங்கள், கண்டிப்பா மத்த உலக ஜனங்கள் கூட இருப்பாங்க. அந்த ஜனங்களுடைய குணலட்சணம் எப்படி இருக்கும்னா ஓரளவுக்கு ஒரு நீதிமான் எனக்கூடிய நிலையில காணப்படுறவங்க, ஒரு நல்ல ஜனங்களா இருக்கக்கூடியவங்க, கண்டிப்பா தேவன் என்ன பண்றாருன்னா கிருபையாக அவர் விட்டு வைக்குவார். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹோலி ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல் என்னக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்ம தனிப்பட்ட விதத்துல பார்த்தோம். ஆனா இந்த ஒரு பாடத்துல அந்த பாயிண்ட்ஸை மறுபடியுமாக உங்க மத்தியில ஒரு ரிவிஷன் கொண்டு வரது தான் இந்த ஒரு பாடத்தோட நோக்கமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி சகோதர சகோதரியில, கடைசியாக இந்த ஒரு பாடத்தோடைய விஷயத்தை பார்க்கும்போது இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா இனிமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதுவா இருக்கணும்னா 1874 மறுபடியுமாக இஸ்ரேல் அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வரக்கூடிய நிகழ்வுகளை கவனிக்கணும். 1914 இனிமே புறஜாதிகள் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சங்கீதம் 83 இஸ்ரேல் மற்றும் அரபுகளோட யுத்தம், எசேக்கியேல் 38 மற்றும் ஹோலி ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல், பரிசுத்த மீதியானவர்கள், கலகக்காரர்கள் துரோகிகள் மத்தியில பிரித்தெடுக்கப்பட்ட வகுப்பார். இவங்களை குறித்தான தியானம் தான் இந்த ஒரு இஸ்ரேல் தீர்க்க தரிசனத்துல நம்ம முக்கியமா பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. இது ஒரு மிகப்பெரிய திரைப்படம்.
இஸ்ரேலை பத்தியான தீர்க்க தரிசனம். அதுல ரொம்ப முக்கியமா ஒரு 5 பாயிண்ட் மாத்திரத்தை நம்ம இந்த ஒரு நாட்கள்ல பார்த்தோம். சரி, புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமக்கு என்ன ஒரு பாடம் பாருங்க. நம்ம சுத்தியில நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம எடுத்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டம் நியர்த்தியாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டம் சரியான விதத்தை நடக்குது. இது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால நாம் செஞ்ச உடன்படிக்கைக்கு நம்மளால என்ன முடியுமோ தேவனுக்காக செஞ்சு முடிக்கணும். இதுதான் நம்மளுடைய மனசுல இருக்கணும். மாறாக இஸ்ரேலுடைய யுத்தத்தை பார்த்து நம்ம சோகத்துல மூழ்கி போடாதபடிக்கு நாம் தேவனிடத்துல செஞ்ச உடன்படிக்கை எப்படி சிறப்பா நம்ம செய்யறது, அது நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், அதுக்கு ஒரு விலை இருக்கு. சும்மா ஒரு சத்தியம் கிடைக்கிறது இல்லை. அந்த சத்தியத்துக்கான விலையை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அனுதினமும் செலுத்தணும். எப்படி? நாம் செஞ்ச உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் தான் சத்தியத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விலை. மூணாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த உலகம் வந்து கீழ் நோக்கி தான் போகும். அதனால நம்ம கவலைப்பட்டு நம்ம துக்கித்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாறாக நம்மளோட ரட்சிப்பு சமீபமா இருக்குன்னு நம்ம சந்தோஷப்படுறவர்களா காணப்படணும் சகோதர சகோதரிகளே. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது பாயிண்ட். நாலாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, எப்பவுமே தேவனுடைய நாமத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி பரிசுத்தமா காத்துக்கொள்றதுன்னு பார்க்கும்போது, நாம பரிசுத்த தன்மையாக அந்த சாங்டிபிகேஷன் நமக்குள்ள அனுதினம் நடக்கும் போது கண்டிப்பா தேவனுடைய நாமத்தை நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்வோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் செஞ்ச உடன்படிக்கை அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. அஞ்சாவது பாயிண்ட், தேவன் நமக்கு தந்த நாளுக்காக அனுதினமும் நம்ம நன்றி சொல்லினே இருக்கணும். ஏன்னா இந்த சூழல், ஒருவேளை நம்ம இப்போ இஸ்ரேல்ல இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு கூடுகை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. வரக்கூடிய ஒவ்வொரு கூடுகை நமக்கு தேவன் தந்த ஒவ்வொரு கிருபைக்கு அவருக்கு நன்றி சொல்லினே இருக்கலாம் சகோதர சகோதரிகளே. கடைசி பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட், தேவனுடைய நகரம் எருசலேம் எனக்கூடிய அந்த ஒரு நகரம் இப்ப சமாதானம் இல்லாத ஒரு இடமா காணப்படுது. புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் எருசலேமுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். வாசிக்கலாம் வசனம், சங்கீதம் 122 6 வசனம். 122 6. எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. பாருங்க, எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் நம்ம ஜெபிக்கணும் எருசலேமுக்காக? அது தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு வரக்கூடிய இடம். அது சமாதான ராஜ்யம் வரக்கூடிய இடம். அது இந்த உலகத்துக்கே தலைநகரமா மாறக்கூடிய இடம். அது கண்டிப்பா அந்த ஒரு சமாதான ராஜ்யம் இந்த பூமியில சீக்கிரம் வரணும்னு எருசலேமுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்படின்னா தேவனுடைய சமாதானம் ராஜ்யம் அந்த எருசலேம்ல அதி சீக்கிரமா வரணும்னு தான் நம்மளுடைய ஜெபமா காணப்படும். அதனால எருசலேமுடைய சமாதானத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு பாடமாக இருக்கு. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.